இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் ரெசிபி தான் பண்ண போகிறோம். தேங்காய் துவையல். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். முதல்ல அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பண்ணலான்னா, உங்களுக்கு எப்போ வந்து குழம்புலாம் பண்ணுறதுக்கு சோம்பலாக இருக்கோ அப்போ நீங்கள் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூள், ஜீரகம், கல்லுப்பு, வெங்காயம், அப்புறமா புளி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம அரைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம துவையல் அரைச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு உருண்டை பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதில் பார்த்திங்கன்னா அரைக்கும் போது ரொம்ப நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. இந்த துவையல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிறுபிறுன்னு இருக்கணும், ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்கூடாது, அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டேஸ்டியான லன்ச். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஒரு ஆம்லேட் எடுத்துருக்கோம். அதை நீங்கள் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா ஒரு டேஸ்டியான சூப்பரான ஒரு ஃபுல்ஃபில்லிங்கான லன்ச் உங்களுக்கு கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் குழம்பு செய்கிறதுக்கு பொருள் இல்லாத டைமில், இல்லை குழம்பு செய்கிறதுக்கு அந்த டைம் ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்துச்சுன்னா இதை கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே டேஸ்டி, ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸி. டக்குன்னு செஞ்சு டக்குன்னு சாப்பிட்றலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.